ராணி சீக்கிரம் வருது. எத்தனூர்ல ராணிய சும்மா தூக்கி போடுறாங்க போல. ஆனா எப்சாவின் கட்டத்தை தாக்குறது தான் நோக்கம். இங்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா G6 ஆட முடியாது. அவங்க செக் வச்ச சிப்பாயை எடுத்து ரூக்க ஃபோர் பண்ணிடுவாங்க. அப்போ நாம மொத்தமா தோத்துடுவோம். அதனால் நாம் இங்கு நைட் C6 விளையாடி அந்த சிப்பாயை பாதுகாக்க வேண்டும். வாவ் பிஷப் மற்றும் குயினுடன் ஸ்காலர்ஸ் மேட் செய்து F7 செக்மேட் செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் நாம் அதை அனுமதிக்க மாட்டோம். அதனால் நாம் இப்பொழுது சிப்பாயை நகர்த்தி குயினை தாக்கலாம். என் நைட் பாதுகாப்பதால் அவரால் சிப்பாயை எடுக்க முடியாது. அதனால் நாம் அவரது குயினில் ஒரு டெம்போ பெறுவோம். அருமை. அப்படியே ராணி மாட்டிக்கொண்டது. ஆனால் இப்போதே நிம்மதி இல்லை. ஏனெனில் அவன் இன்னும் F7 செக்மேட் அச்சுறுத்துகிறான். எனவே நம் குதிரையால் அதை தடுத்து அதே நேரத்தில் காய்களை நகர்த்துவோம். இல்லை, அது நகர்வு இல்லை. ஏன்னா அவங்க பானையை நகர்த்தி மறுபடியும் நகர்த்தி என் குதிரையை எஸ்கோட்டிலிருந்து அகத்த பார்க்கிறாங்க. ஆனா அது ரொம்ப மெதுவாயிருது நண்பா. நீ C3 விளையாடி இருக்கணும். ஏன்னா இப்போ நான் என் குதிரையை உள்ள கொண்டு வந்து அவனோட ராணியை காக்க போனேன். அது மட்டும் இல்லாம அவன் கவனமா இல்லைன்னா அவனோட யானை மற்றும் விடாத அவை C2ல ஃபோர் பண்ண போனேன். நல்லது. ராணியை காக்க பின்வாங்கி சிப்பாயையும் பாதுகாக்கிறார்கள். இப்போது சிப்பாயை நகர்த்தி பலகையை திறப்போம். இப்போது என் சிப்பாயை எடுக்கிறார்கள். அவர்கள் திரும்ப எடுத்து பரிமாறலாம். ஆனால் என் பிஷப்பால் ஆக்ரோஷமாக விளையாடி ராணியை சீக்கிரம் கொண்டு வந்ததற்காக அவனை தண்டிக்க பார்க்கிறேன். ஐயோ, ராணிக்கு தாக்குதலை தடுக்க சிப்பாயை நகர்த்திட்டாங்க. ஆனால் இங்குதான் நம்ம வெடித்தனமா ஆளுவோம். ஏன்னா நான் குதிரையை உள்ளே இறக்கி அதை இங்கு தியாகம் செய்ய போனேன். இதோட முழு நோக்கமே என் ராணியை இப்போ நேரடியா தாக்குதலுக்கு கொண்டு வரதுதான். இல்ல தம்பி, அவன் பிஷப்பை எடுக்கிறான். குதிரையை எடுத்த ராணி எனக்குத்தான். இப்போ என் ராணியை செக்குடன் தாக்குதலுக்கு கொண்டு வர என் முறை இங்க மேட் வரப்போகுது. ஆமா, ராஜா நகர்த்தினான். இதோ என் மேட். ஜிஜி.